தூத்துக்குடியில் பொதுக்கூட்டம். காமராஜர் நினைவு நாள். திருச்செந்தூர் கோவில் பக்தர்கள் அலைமோதல். டெய்லி பார்க்குற மாதிரி புத்தக திருவிழா. மாணவர்கள் புத்தக திருவிழா ரொம்ப முக்கியமானது. நாட்டு நடப்புலாம் புத்தக திருவிழா உலகமே கெட்டுக்கிறாங்க. புத்தகமாக படிக்கிறாங்க. என்ன பண்றீங்க? கல்யாணமா? சரி சரி. என்னைக்கு கல்யாணம்? ஞாயிற்றுக்கிழமை. எங்க என்ன ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்? பரங்குடிமா? சரி வந்துடும்ண்ணே. வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறேண்ணே. நான் வராமல் இருக்கு. உங்க பழக்கம் தான் நீ வந்துடுங்க. கூட்டிட்டு வந்து கண்டிப்பா கூட்டிட்டு வந்து. சரி சரி சரி. போயிருப்பாப்ல நம்ம வந்தோம்னா கண்டிப்பா சொல்றேன். இல்லை பத்திரிக்கை பிடிச்சிட்டு போயிரு. வீட்டில் ஆள் இருப்பாங்க. இல்லைன்னா கேட்டில் போட்டுக்கோங்க. நான் இந்த எனக்குள்ள சந்தை ஆனால் எனக்குள்ள போறீங்க. போனோன்னா லெஃப்ட் எடுத்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா வந்துடும். தனியாக இருந்தால் இல்லையா பாப்பா பாருங்க. சரி வாங்க பாப்பா. கண்டிப்பா வந்தாங்க போயிட்டாங்க. ஆஹா பத்தரிக்கை கீழே போட்டோமோ. பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருந்தா எதுவும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன போய் துப்புறாங்க. பார்த்துக்குவோம். நம்ம எல்லா வீட்லேயுமே அசால்ட்டாக நமக்கு வந்து ஒரு பத்திரிக்கைன்றது அசால்ட்டாக நம்ம தூக்கி போட்டுறோம். அதாவது அவங்க குடும்பம், அவங்க விசேஷம், மகள் மையன், அதாவது பேரன் பேத்தி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருக்கும். அவங்க மனசில் என்னமோ நினச்சி வருவாங்க. அதை நம்ம இப்போ டக்குன்னு இப்படி தூக்கி போட்டோம்னா அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையை வந்து கீழே போடாதீங்க. அதை நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுட்டு அப்புறம் யாரும் அவங்க இல்லாதப்ப அந்த மாதிரி இது தென்படக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோ மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க. பத்திரிக்கைன்றது ஒரு வம்சாவளியோட விசேஷமும் சரி, ஒரு ஃபங்க்ஷன். அதை கொஞ்சம் சிறப்பாக அவங்களுக்கு முன்னாடி எதுவுமே தப்பாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான்.